தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே அன்போடு கூட உங்களை வாழ்த்தி இன்றைக்கு இந்த செய்திக்குள்ளாக நாங்கள் வரவேற்கிறோம். நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அற்புதமாய் உங்களை ஆசீர்வதித்து நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தருடைய வேதவசனம் சொல்கிறது, நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று சொல்லி யோவான் 10வது அதிகாரம் வசனம் 10 நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய திட்டம் சித்தம் என்னவென்றால், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களிலும் சுகத்திலும் பலத்திலும் ஆரோக்கியத்திலும் நாம் சுகத்தோடு இருக்க வேண்டும். அதற்காகத்தான் பிதாவானவர் தன் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் பூமிக்கு வந்ததுடன் நோக்கம், நமக்கு எதிராளியான ஒருவன் இருக்கிறான், சாத்தானானவன். அவனோ திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேதவசனம் சொல்வது போல, அவனுடைய விருப்பம் திட்டம் ஏன் என்றால், விசுவாசிகளாக நமக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அவன் பலவீனங்களை கொண்டு வருகிறான், கவலைகளை கொண்டு வருகிறான், கண்ணீரை கொண்டு வருகிறான், துக்கத்துக்கு காரணமாக இருக்கிறான். அவன் தேவனை விட்டு நம்மை பிரித்து அவனுடைய பாதாளத்திற்கு நரகத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் தான் மனுக்குலத்திற்கு ஒரு எதிரி இருக்கிறான். அவன்தான் சாத்தானானவன். அவன்தான் எல்லா வியாதிகளுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் இதை தேவனுடைய பிள்ளைகள் உணர்ந்தவர்களாக, வியாதிகளுக்கு கர்த்தர் காரணர் அல்ல, வியாதியை கொடுக்கக்கூடியவர் அல்ல. தேவன் இந்த பூமியிலே அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். அதற்காகத்தான் இயேசு சொர்க்கத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் என்று பார்க்கிறோம். இயேசு இந்த பூமியிலே இருந்த நாட்களிலே அவர் அநேக அற்புதங்களை செய்தார். வியாதிஸ்தர்களை குணமாக்கினார், குருடர்களை கண்களை திறந்தார், சப்பானிகள் அதாவது முடவர்கள் நடந்தார்கள், குஷ்டரோகிகள் குணமானார்கள், மரித்த 3 பேரை பார்க்கிறோம். அது குறிப்பாக 3 பேர் எழுதி வைக்கப்பட்டிருக்க, லாசரு, யபிருவின் மகள், நாயினூர் விதவினுடைய மகள். இப்படியாக அவங்க வாலிபர்களை சுருக்கமாக ஆண்டவர் எழுதி வைத்தார். அவர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் பூமியில் செய்தார். அதையெல்லாம் எழுதுவதற்கு புத்தகங்கள் பத்தாது என்பதனாலே சுருக்கமாக 3 வாலிபர்களை உயிரோடு எழுப்பினார் என்பதை அங்கே வேதத்தில் நமக்கு எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும், அவருடைய இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாறுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சுகம் இலவசம், ஆரோக்கியம் இலவசம், ஆசீர்வாதங்கள் இலவசமாக இருக்கிறது. அதனாலே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன். இந்த வேளையில் கூட என்னோடு கூட இணைந்து இந்த ரட்சிப்பின் ஜெபத்தை நீங்கள் விண்ணப்பம் செய்கின்ற பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுறீங்க, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாய் மாறுறீங்க. நீங்களும் இந்த பரலோக குடும்பத்தில் அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக வந்து விடுறீங்க. எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து கொள்ளும்படியான புத்திர சுவிகார ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க, அவருடைய பிள்ளையாக மாறுறீங்க. என்னோடு கூட இணைந்து இந்த ஜெபத்தை நீங்கள் செய்யுங்கள். அதாவது, எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நீர் சொந்த குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினீர். என்னுடைய பாவங்களுக்காக அவர் இந்த பூமியில் வந்து என் பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அதை சுமந்து அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி வந்தார் என்பதை என் வாயிலை அறிக்கை செய்து விசுவாசிக்கிறேன். அவரே இரட்சகர், என்னுடைய இரட்சகர், உலக இரட்சகர் என்பதை என் வாயிலை நான் அறிக்கை இடுகிறேன் என்று சொல்கின்ற பொழுது, இந்த தேவன் உங்களுக்கு அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறீங்க, அவருடைய பிள்ளையாக நீங்கள் மாறுறீங்க. நீங்கள் இந்த ஆசீர்வாதத்துக்கு சுதந்திர வழியாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இது இலவசமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. அதனாலே
நீங்கள் தேவனை இயேசுவுக்கு ஏற்றுக்கொண்டு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழுங்கள். அதைத்தான் கர்த்தர் பிரியப்படுகிறார். நாம் அப்படியாக தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு வருகின்ற பொழுது இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு சில தடைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. சில தடைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என தடைகள் இருக்கிறது என்பதை விசுவாசிகளாக நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டோம் என்றால் அந்த தடைகளை எல்லாம் நம்மால் தான் நீக்க முடியும். தடைகள் நாம் உருவாக்கிய தடைகள் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய தடைகள். அந்த தடைகள் என்னவென்றால் அபிசுவாசம். தேவனிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதல் தடை என்ன? அவிசுவாசம். நமக்கு விசுவாசம் இல்லாததினாலே நாம் தேவனிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்வது கிடையாது. ஹல்லேலூயா. அதனாலே நாம் குணமடைவதற்கு முதலாவது தடை என்ன? அவிசுவாசம். சுகத்தை நம்ம எங்கே பெற்றுக்கொள்கிறோமோ, நான் பெற்றுக்கொண்டாலும் கொள்வேன், இல்லை கொள்ளாமல் போவேன் என்ற ஒரு அவிசுவாசம், ஒரு உறுதியோடு நம்பிக்கையோடு கூட இயேசு என்னை குணமாக்குவார் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட விசுவாசத்துக்குள்ளாக வருகின்ற பொழுது நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது, கர்த்தருடைய திட்டம், இயேசு கிறிஸ்துடைய சித்தம் என்ன? நீங்கள் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்குது என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தம் என்ன? புரியுங்களா? கர்த்தருடைய சித்தம் நாம் குணமாக வேண்டும் என்பதுதான். ஹல்லேலூயா. அதனால்தான் நான் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுப்பது தான் கர்த்தருடைய சித்தமாக திட்டமாக இருக்கிறது என்பதை ஒரு விசுவாசி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, எல்லாம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாம் இயேசு கிறிஸ்துவினாலே குணமாக்க முடியாத வியாதிகள் எதுவுமே கிடையாது. அவரால் என்ன செய்ய முடியும்? எல்லா வியாதிகளையும், மரணத்தையே அவர் என்ன செய்தார்? வென்றார். மரணத்தில் இருந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். யவிருவினுடைய மகளை உயிரோடு எழுப்பினார். 400 விதவினுடைய மகனை உயிரோடு எழுப்பினார். மரணத்தையே ஜெயித்தவர். அவரால் குணமாக்க முடியாத எந்த நோய்களும் கிடையாது. இயேசு எல்லா விதமான வியாதிகளையும் குணமாக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை ஒரு விசுவாசி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவிசுவாசத்தை அகற்ற வேண்டும். தேவனாலே எல்லாம் கூடும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய திட்டம் என்ன? நீங்கள் ஆரோக்கியமாய் இருப்பது தான் தேவனுடைய திட்டம் என்று. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் என்னை ஒரு பிள்ளையை போல நேசிக்கிறார். அவர் எனக்கு ஒரு தகப்பன். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறார். அவர் உங்களை ஒரு பிள்ளையை போல நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு, உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால் தான் பிதாவானவர் யோவான் 3:16 பார்த்தோம் என்றால், பிதாவானவர் தம்முடைய சொந்த குமாரனை, அவர் விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாதபடிக்கு என தன்னுடைய சொந்த குமாரனை ஆகிய இயேசுவை பிதாவானவர் இந்த பூமிக்கு அனுப்பி அவரை பலியிடும்படியாக ஒப்பு கொடுத்து இம்மட்டுமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு பூமிக்கு வந்தது நோக்கம் பலியாகி நம்ம மீட்டெடுக்கும்படியாக. புரியுங்களா? அதனாலே அந்த அன்பு, பிதாவானவர் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அது ஆப்பிள், தன்னிடத்தில் விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் என்ன? தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவரையே இந்த பூமிக்கு அனுப்பி நமக்காக சிலுவையில் மறிக்க வைத்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். பிதாவானவர் இயேசும் சிலுவையிலே மறித்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அவிசுவாசம் இருக்கவே கூடாது. ஒரு விசுவாசியோட வாழ்க்கையிலே சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், சுகத்தை மட்டுமல்ல தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நாம் அகற்ற வேண்டும். தடை என்ன என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்களுடைய தடை என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவன் விசுவாசத்தோடு கூட இந்த மலையை பார்த்து அப்பாலே போ என்று சொன்னால் அந்த மலை அப்பாலே போகும் என்று சொல்லி நம்ம மார்க் 11:23 பார்க்கலாம். விசுவாசத்தோடு கூட ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் மலையை பார்த்து அப்பாலே போ என்று சொல்கின்ற பொழுது அவன் அது சொன்னபடியே ஆகும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் என்ன செய்யணும்னாக்கா, நமக்குள்ளாக நமக்கு என்ன தடை இருக்கிறத எடுத்து போட்டு விசுவாசத்தை
ஏன்னா நம்ம என்ன செய்ய வேண்டும், பிடித்து கொள்ளவர்களாக இருக்கணும், அதை அறிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அப்பொழுதுதான் நாம் என்ன ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. மற்றும் நம்முடைய தேவனுடைய இந்த ஆசீர்வாதங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அடுத்து என்னன்னாக்கா, கசப்பு நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை குறித்து கசப்பு ஏதாவது இருந்தால் அந்த கசப்பு தேவனுடைய ஆசீர்வாதம் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது கசப்பு நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சற்று ஆராய்ந்து பாருங்க. வேதத்தில் கசப்போடு இருந்தவர்களாம் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியங்களெல்லாம் இழந்து போனார்கள் என்பதை குறித்து உங்களுக்கு ஒரு வேதத்திலிருந்து ஒரு சிலருடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஒன்று, நவோமி எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவள் பாருங்க, ரூத் 1ஆம் அதிகாரம் வசனம் 20 அவள் என்ன சொல்கிறாள், என்னை நவோமி என்று அழைக்காதீர்கள். புரியுங்களா? ஏனென்றால் என்னை மாறா என்று அழைங்கள். ஏனென்றால் சர்வ வல்லவர் எனக்கு என்ன செய்தார், என் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட கசப்பு வந்ததுக்கு சர்வ வல்லவர் காரணமாக இருக்கிறார் என்று சொன்னால் என்று பார்க்கிறோம். Almighty has made my life very bitter. என்னுடைய வாழ்க்கையில் சர்வ வல்லவர் கசப்பை உண்டு பண்ணினார் என்று தேவன் மேலே பழிய போடுறார். யார்? நவோமி. புரியுங்களா? கசப்பு யார் மேலே இருக்குது? தேவன் மேலே கசப்பு இருந்ததுனாலே ஆசீர்வாதத்துக்கு தூரமாய் போய்விட்டால் நவோமி. புரியுங்களா? உங்களுக்கு தெரியும், ரூத் புத்தகத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் நவோமி அங்கே எப்படிப்பட்டவளாக இருக்கிறாளாக்கா, அவள் பார்த்தீங்கன்னாக்கா பெத்லெகேம் பட்டணத்தில் இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்டவ அந்த பெத்லெகேம் பட்டணத்தில் இருக்கக்கூடிய நகோமி தன்னுடைய கணவன், புரியுங்களா, தன்னுடைய கணவன் அவர்கள் மூலமாக என்ன செய்கிறாளாக்கா, அவர்கள் என்ன செய்யனா எலிமெலேக்கு, தன்னுடைய கணவன் பேர் எலிமெலேக்கு, அவர்கள் அந்த பெத்லெகேமிலே பஞ்சம் வந்த பொழுது, ஏன்னா அங்கே ஃபெமைன் வந்த பொழுது, பஞ்சம் வந்த பொழுது அவர்கள் எகிப்தே, அதாவது எருசலேமை விட்டு அப்பத்தின் வீடாகிய தேவனுடைய வாசஸ்தலமாகிய அப்பத்தின் வீடாகிய எருசலேமை விட்டு அவர்கள் எங்கே சென்றார்கள் என்றால் மோவாபிய தேசத்திற்கு சென்றார்கள் என்று பார்க்கிறோம். எருசலேம் உயர்ந்த பட்டணம், அதாவது உயர்ந்த பட்டணத்தை விட்டு தாழ்ந்த பட்டணம் எரிகோ பட்டணம் இருக்கக்கூடிய அந்த மோவாபிய தேசத்திற்கு எலிமெலேக்கும் அவருடைய நவோமி அவருடைய மகன் மக்லோன் கிளியோன் அங்கே சென்றார்கள் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? ஆசீர்வாதத்தின் பட்டணத்தை விட்டு அவர்கள் சென்ற இடம் சாபத்தின் பட்டணமாகிய இந்த எரிகோ இருக்கக்கூடிய மோவாபிய தேசத்திற்கு சென்றார்கள். வேதத்தில் பார்த்தோம் என்றால் அம்மோனியரும் மோவாபியரும் சபைக்கு உட்படலாகாது என்று ஆண்டவர் அந்த மோவாபியரை குறித்து அம்மோனியரை சபித்தார். காரணம், லோத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, லோத்து அவன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பட்டணத்தை ஆண்டவர் எரிகோ பட்டணத்தை அழிக்க நினைக்கின்ற பொழுது அவனை கர்த்தர் வெளியே தேவதூதன் அழைத்து கொண்டு வந்து வெளிவிட்ட பொழுது அவர்கள் குடும்பமாக வெளியே வந்தாங்க. ஆனால் அவருடைய மனைவி திரும்பி பார்த்து உப்புத்தூணாய் மாறினார். இப்பொழுது லோத்தும் அவளுடைய 2 மகள்களும் மலை தேசத்தில் போய் குடியிருந்தாங்க. அங்கே சென்ற பொழுது அவருடைய மகள்கள் என்ன சொன்னாங்கனாக்கா, நமக்கு சந்ததி பிறக்காது என்று சொல்லி சொந்த தகப்பனோடு கூட அந்த லோத்துவோடு கூட அவங்க சயனித்ததினாலே 2 சந்ததி உருவானது. மோவாபியர்கள் அம்மோனியர்கள் உருவானாங்க. தேவன் அந்த மோவாபியரும் அம்மோனியரும் தகப்பன் பிள்ளைகள் மகள் மூலம் பிறந்த அந்த சந்ததியை கர்த்தர் சபித்தார். என்ன சபித்தார்? டியூட்டரோனமி உபாகமம் 23ஆவது அதிகாரம் வசனம் 3 பார்த்தீர்கள் என்றால் மோவாபியரும் அம்மோனியரும் சபைக்கு உட்படலாகாது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்படிப்பட்ட சாபத்திட அந்த மோவாபிய தேசத்துக்கு அங்கே சென்று அந்த மோவாபிய தேசத்தில் இருக்கக்கூடிய 2 பெண்களை அந்த மக்லோனுக்கும் கிளியோனுக்கும் பெண் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அங்கே சென்ற பொழுது அந்த இருக்கிற பட்டணம் சபிக்கப்பட்ட பட்டணம், அங்கே இருக்கிற மக்கள் சபிக்கப்பட்டவங்க, அங்கே போனதினாலே அப்பத்தின் தேவனுடைய வீட்டை விட்டு அங்கே அவங்க தூரமாய் சென்ற பொழுது, தேவனை விட்டு தூரமாய் செல்கின்ற பொழுது இழப்புகள் வாழ்க்கையிலே உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. நகோமி வாழ்க்கையிலே அவருடைய கணவன் எலிமெலேக்கை இறந்தார், மரித்து போனார். அதே போல் மக்லோன் கிளியோன் என்று சொல்லக்கூடிய வியாதி படைத்த தன்னுடைய 2 குமாரர்களும் மரித்து போனார்கள் என்று பார்க்கிறோம். மொத்தத்தில் அவருடைய குடும்பத்திலே
ஆண் மக்கள் யாரும் இல்லை, எல்லாரும் கணவன் 2 பிள்ளைகள் எல்லாரும் மரித்து போனார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். புரியுங்களா? அப்போ பாருங்கள், அதனால் அப்போ அந்த அந்த தேவனுடைய இடத்தை விட்டு ஏன்னா சபிக்கப்பட்ட இடத்துக்கு சென்றது யார்? நவோமி, அவங்க குடும்பம், அவங்க தீர்மானித்து. ஆனால் தன் வாழ்க்கையிலே கணவன் பிள்ளைகள் இறந்து போனாங்க. அவள் என்ன சொல்கிறா? என் சர்வ வல்லவர் எனக்கு இந்த காரியத்தை கட்டளையிட்டார் என்று சொல்லி, என்ன சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்கிறார். கசப்புக்கு கர்த்தர் காரணர் அல்ல. புரியுங்களா? கர்த்தர் கசப்புக்கு காரணர் அல்ல. ஆனால் நகோமி சொல்கிறார், கர்த்தர் எனக்கு கசப்பை சர்வ வல்லவர் கட்டளையிட்டார், கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்கிறார் நகோமி. புரியுங்களா? அப்போ அதனால தான் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! கணவனை இழந்தா, 2 மகன்களை இழந்தா. அதனால பஞ்சத்தை அங்கே போய் வாழ்ந்தாலா? வாழலை. போகிற இடத்துல பெரிய ஒரு இழப்பு அவளுக்கு காத்திருந்தது. கணவனையும் பிள்ளைகளையும் என இழந்து போனால், போகும்போது போனால் பாருங்கள், வரும்போது தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் மக்களை இழந்து போனால், இப்பொழுது அங்கே அந்த பெண் கொண்ட அந்த இடத்துல ரூத்தும் என இன்னொருத்த ஓர்பாலும் அவளோடு இருந்தாங்க. அவள் மூத்தவள், அவள் தனியாக வெளியே போயிட்டா. இப்போ ரூத் நவோமியோடு கூட மீண்டும் எருசலேமுக்கு திரும்பி வருகிறாள். புரியுங்களா? அதாவது பாருங்கள், தேவனுடைய ஸ்தலத்துக்கு வருகின்ற பொழுது தான் ஆசீர்வாதம். தேவனுடைய வீட்டிற்கு திரும்பி வருகிறார் நவோமி. பார்த்தீங்களா? அந்த ரூத் ஏன்னா போவாஸ் இணைகிறார்கள். ஏன்னா அதன் மூலமாக ஏன்னா பார்த்தீங்கன்னாக்க ஈசாய் பிறக்கிறார், தாவீதோட தகப்பனார். அதுக்கப்புறம் தாவீது பிறக்கிறார், அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! ஏனென்றால் தகப்பன் வீட்டுக்கு வருகின்ற பொழுது, தகப்பன் இடத்துக்கு வருகின்ற பொழுது தகப்பன் ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட தந்தையர் தினத்தை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவனை விட்டு தூரமாக போயிருந்தால் மீண்டும் அந்த உன்னதமானவர் மறைவில் வந்துருங்க. சர்வ பல்லவுட நிலையில் வந்துருங்க. அடைக்கல பட்டணத்துக்கு வந்துருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் சீர்தூக்கி உங்கள் வாழ்க்கையை தளித்தோங்க செய்யக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் மூலமாக கிறிஸ்து பிறக்க விரும்புகிறார். உங்களை உலகத்திற்கு, தேசத்திற்கு சரித்திரம் படைக்கக்கூடியவர்களாய், ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா! அப்போ இந்த நவோமியினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற பொழுது அவள் வாழ்க்கையிலே கசப்பு இருந்தது. கசப்பு இருந்தது நிமித்தமாய் அவள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை இழந்து போனாள் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் மற்றவர்களிடத்தில் கசப்பு வைக்கவே கூடாது. யார் மேலே கசப்பு இருந்தாலும் அந்த கசப்பை நீங்கள் எடுத்து போடுங்க, கசப்பை அகற்றி விடுங்க. ஹல்லேலூயா! அடுத்தாக நம்ம இன்னொருத்தரை பார்க்கின்ற பொழுது பாருங்கள், இந்த நவோமி என்ன சொல்கிறான்னாக்க, மெனை மாறா என்று அலைங்கள் என்று சொல்கிறார். மாறா என்று சொன்னார். யாத்திராகமம் 15வது அதிகாரம் வசனம் 23 பார்த்தார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வனாந்திரத்தில் இருந்தாங்க அடிமைகளாக. அவங்க என்ன செய்கிறாங்க? அவர்கள் இப்பொழுது மோசையின் தலைமையங்களாக கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க வர்றாங்க. வருகின்ற பொழுது செங்கடல் அவர்களுக்கு முன்பாக இருந்தது. செங்கடல் கர்த்தர் மோசையின் கோல் மூலமாக அதை பிரித்து அவர்கள் வழியை உண்டாக்கி வனாந்தரத்தில் வருகின்ற பொழுது இப்போ 3 நாட்கள் வருங்க. கொண்டு வந்த எல்லா தண்ணீர் எல்லாமே தீர்ந்து போனது. தாகம் பயங்கரமாக அடிக்கிறது. அப்படி வருகின்ற பொழுது அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க, ஒரு இடத்துல தண்ணீர் தடாகம், குளம் இருக்கிறது. அதில் என்ன செய்யலாம், குளத்தை குடிக்கலாம் என்று தண்ணீர் பார்க்கும்போது அந்த தண்ணீர் மிகவும் கசப்பாக இருக்கிறது. சரிங்களா? அதனால் அந்த இடத்திற்கு மாறா என்று பெயரிட்டார்கள். உடனே என்ன செய்தார்கள் பாருங்கள், இந்த ஜனங்கள் கசப்பாக இருக்கிறது என மோசேட்ட முறையிடுறாங்க. நாங்கள் வனாந்தரத்தில் மடிந்து போவது சித்தமா என்று. மோசே கர்த்தரை நோக்கி பார்த்தார். கர்த்தர் என்ன செய்தார்? மோசேக்கு ஒரு மரத்தை எங்கள் பக்கத்தில் காண்பித்தார். இந்த மரத்தை நீ வெட்டி இந்த தண்ணீரிலே போடுகின்ற பொழுது இந்த கசப்பு மாறும் என்று சொல்கிறார். உடனே மோசே அந்த மரத்தை வெட்டி அதை அந்த தண்ணீரிலே போடுகிறார், அந்த தடாகத்தில் குளத்தில் போடுகிறார். இப்பொழுது அந்த மரம் என்ன செய்தது? அந்த கசப்பை உறிஞ்சி
தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மதுரத்தை கொடுத்தது. அந்த 30 லட்சம் ஜனங்களும், கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்களும் என்ன செய்தார்கள்? தண்ணீரை புசித்தார்கள். இப்போ அது மதுரமாக மாறியது. கால்நடைகள் புசிக்கிறது, மனிதர்கள் புசிக்கிறாங்க. அவர்களுக்கு மதுரமாய் ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஹல்லேலூயா. அதனால்தான் அந்த மரத்துக்கு நிழலாட்டமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கல்வாரி சிலுவையிலே தொங்கி அவர் சரீரம் நமக்காக வெட்டப்பட்டது, பீக்கப்பட்டது. அந்த சரீரம் பீக்கப்பட்டதன் மூலமாய் ஆண்டவர் நமக்கு எல்லா வியாதிகளிலிருந்தும், மரணத்திலிருந்தும், கசப்பான வாழ்க்கையிலிருந்தும் நமக்கு மதுரமான வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்மிடத்தில் இருக்கிற வியாதியை அவர் உறிஞ்சி தன்னிடத்தில் இருக்கிற ஜீவனை இயேசு நமக்கு கொடுத்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் நவமி சொன்ன மாறால் என்று இல்லை, கசப்பு என்று. ஆனால் அந்த கசப்பை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அதனாலே பார்க்குறோம், மாறா என்று சொன்னால் ப்ளீசன்ட், ஜென்டில், மை ஜாய். அவள் சொல்கிற அந்த பேரை கசப்பாயே என்று பேர் மாற்றுங்க, அது மாதிரி கூப்பிட்றா. ஆனால் அந்த மை ஜாயை, ஆனால் அவளுக்கு கர்த்தர் ப்ளீசண்டான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் நவோமிக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்ட கசப்பான வாழ்க்கையோடு கூட கடந்து கொண்டிருந்தால் அந்த கசப்பை சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்து மாற்ற விரும்புகிறார். தேவனிடத்துக்கு திரும்புங்க, எருசலேமுக்கு திரும்புங்க, கர்த்தருடைய பட்டணத்துக்கு திரும்ப, தேவாலயத்துக்கு திரும்புங்க, கல்வாரியை நோக்கி பாருங்க. கர்த்தர் அந்த கசப்பை ஆண்டவர் இருக்கிறார் மதுரமாய் மாற்றி உங்களுக்கு ஜீவனை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்ததாக ஒருத்தருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், கர்த்தர் மேல் கசப்பை வைத்தவர் யார் என்றால் யோபுவை பார்க்கிறோம். யோபு பாருங்க, அந்த கிழக்கத்திய புத்திரில் ஒரு பெரிய மனிதனாக இருந்தார். கர்த்தருக்கு பயந்தவராக இருந்தார், பலிகளை செலுத்தக்கூடியவராக இருந்தார். அவர் எந்த கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள் எதுவும் செய்யலை. ஆனால் சாத்தானானவன் தேவனிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டு வந்து யோபுனுடைய வாழ்க்கையில் அவன் கையை வைக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவனுடைய செல்வங்கள், அதாவது ஆடு மாடு ஒட்டகங்கள், அதே போல் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் 10 பிள்ளைகளோ மதிக்கிறாங்க. பிசாசானவன் அவர்களை என்ன செய்கிறான்? அவர்கள் அந்த பிள்ளைகள்லாம் கொல்லப்படுறாங்க ஒரு நாளில். உடனே யோபு என்ன சொல்கிறான்? யோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 21 கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், சாத்தான் எடுத்தான் என்று சொல்லாதபடி கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தார் என்று கர்த்தர் மேலே பாரத்தை போடுறான். கர்த்தர் மேலே அவன் கசப்பு வைக்கிறான். யாரு? யோபு என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதான், நான் ஜீவன் உண்டாகியிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று யோவான் 10ஆம் அதிகாரம் வசனம் 10 சொல்கிறார்ல. அவர் ஜீவனை எடுக்கக்கூடியவர் அல்ல. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அங்கே அவர் வாலிபர்களாய் தேடி தேடி உயிரோடு எழுப்பினார் என்பதை வேதத்திலே பார்க்குறோம். அப்படி இருக்கின்ற பொழுது யோபுடைய 10 பிள்ளைகளும் 7 மகன்கள் 3 மகள்கள் 10 வாலிப பிள்ளைகளை இயேசு கொண்டிருக்க மாட்டார், கர்த்தர் கொண்டிருக்க மாட்டார். வாலிப மரணத்தை வெறுக்கக்கூடியவர். அதனால் தன் வாலிப வயதிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தூங்கி தன் ஜீவனை கொடுத்து நம்மை வாழ வைத்து இருக்கிறார். புரியுங்களா? அப்படிப்பட்ட அந்த நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. இங்கே யோபு சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் கொடுத்தார், சாத்தான் எடுத்தான் என்று சொல்லணும். புரியுங்களா? ஆனால் அதை உணர்ந்து அவன் யோபு கடைசி அதிகாரங்களிலே, யோபு 42ஆவது அதிகாரம் வசனம் 3 பார்க்கின்ற பொழுது, அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்கிறேன். பாருங்க, யோபு 42ஆவது அதிகாரம் 3 சொல்கிறாரு, கர்த்தர் எடுத்தார், நான் வாயில் அழைப்பிட்டேன், எனக்கு தெரியாத அழைப்பிட்டேன். ஏன்னா சர்வ வல்லவர், அவர் செய்ய நினைத்து தடைபடாது, அவர் ஜீவனை கொடுக்கக்கூடியவர். அதனால் அவன் சொன்னதை அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, நான் என்ன செய்வேன், என் வாயில் அழைப்பிட்டேன், தவறாக சொல்லிட்டேன் என்று சொன்ன பொழுதுதான் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்தார். இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் பிள்ளைகள் 7 பேர் தான், 3 பெண் பிள்ளைகள், மற்ற எல்லா செல்வங்களை எல்லாம் இரட்டிப்பாக கர்த்தர் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நஷ்டங்கள் கஷ்டங்களுக்கெல்லாம் கர்த்தர் காரணர் அல்ல. தேவன் மேலே பழியை போடக்கூடாது.
கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் மிக மிக நல்லவரும் வல்லவரும் இரட்சகருமாகவே இருக்கிறார். அவரை நம்பி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை வெற்றிக்குள்ளாக செழிப்புக்குள்ளாக தேவன் நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா கசப்பை அகற்றி விடுங்க. கர்த்தர் உங்களுக்கு சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியம் கொடுத்து அற்புதமாய் நடத்துவார். ஆமென்.